ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடரில் வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்டிங் மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ரவிவர்மா வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. அவரோட மாடல் பெயிண்டிங் கார்விங்னு சொன்னாங்க. இதில் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ட்ரைபல் பீப்புள் மேக் பண்ணுறது. அவங்க ஸ்டாச்சுவெல்லாம் இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். சீசனுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த பொருளுக்கு மட்டும் 10% டிஸ்கவுண்ட். 3D மாடலு, ஆர்டினரி, ஏகப்பட்ட வச்சுருக்காங்க. எல்லா ரேஞ்சிலையும் இருக்குங்க. பத்திரம், போஸ்ட் கார்டு, அந்த மாதிரி இது அது யூஸ் பண்ணது அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. கோட்டிங் போட்டிருக்குங்க. நல்ல லாங் லைஃப் வரும். நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. பிளாக் மெட்டல் ஆமாம், பிளாக் மெட்டலில் பெயிண்டடும் இருக்குது. ஸ்டோன்லேயே செஞ்சுருக்காங்க. விநாயகர், திருவள்ளுவர், சந்தனக்கல், சந்தன இலக்கணம் வால்லேருந்து அப்படியே கீழே பாருங்கள். பிளாக் மெட்டல் இதுவும் கேரளா கோயில்களெல்லாம் வந்து பாறைன்னு சொல்லுவாங்க. நெல் போட்டு இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பிகாக்கு, எலிஃபெண்ட்டு, ஹார்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்க பூம்புகார் அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே கடை பேருக்கு ஏற்ற மாதிரியே ப்ராடக்ட்டும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட சிலைகள் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மெட்டலில் செஞ்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டெக்கரேட் ஐட்டமும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அதுக்கப்புறம் பெயிண்டிங், அப்புறம் வால் கிளாக், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் செய்கிறதாம். இந்த டிசைன்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையிலேயே செஞ்சதாமா. ஸோ நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம், உங்கள் பேர் அப்படின்னு கடை பேர் சொல்லிடுங்க. என் பேர் தீபாங்க. எங்கள் கடை பேர் வந்து பூம்புகாருங்க. பூம்புகார். ஓகே. கடை எத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு? நீங்கள் இது ஒரு 50 வருஷமாக ரன் ஆகிட்டு 50 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படி. ஓகே. கடை எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்குங்க? கரெக்டாக எங்கே சொல்லணும்னா PWD ஆப்போசிட் இருக்கு இல்லைங்களா, மணிக்குண்டில் PWDக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. எக்ஸாக்டாக PW ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் கோயம்புத்தூரில் கோணியம்மன் கோயில் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா அந்த மணிக்குண்டிலேருந்து கண்டினியூஸாக பில்டிங் இருக்கு. ஓகேங்க. அப்படி தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துறேன், கால் பண்ணி கேட்டால் கரெக்டான அட்ரஸ் சொல்லிடுங்க. ஓகே. என்னென்ன ப்ராடக்ட்டில் டீல் பண்ணுறீங்க? இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பஞ்சலோகம், பித்தளையிலான பொருட்களுங்க, ஒயிட் மெட்டல், பிளாக் மெட்டல், வுட்டில் சாண்டல் வுட்டு, ரோஸ் வுட்டு, ஒயிட் வுட்டு, அந்த மாதிரி வுட்டிலான பொருட்கள் எல்லாம் டெக்கரேட் ஐட்டம் நிறையா வச்சுருக்கீங்க. ஆமாங்க. எதை கிஃப்ட் பண்ணுற மாதிரி இல்லை வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி பொருட்களும் இருக்குங்க. அதே மாதிரி விசேஷ காலங்களில் வீட்டில் பூஜைக்கு தேவையான விளக்கு, பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குதுங்க. ஓகேங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெக்கரேட் ஐட்டம் எல்லாமே பார்த்துடலாம்க்கா. இன்னொரு வீடியோவில் வந்து பூஜை ஐட்டம்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டெக்கரேட் ஐட்டம் ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து இருக்குங்கக்கா? 200லேருந்து இருக்குது. 200லேருந்து இருக்குது. பார்த்துடலாங்களா? ஜெம்ஸ்டோன் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடரில் வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்டிங் மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. கீ ஹேங்கருங்க. கீ ஹேங்கர். ஆமாம், கீஸ் எல்லாம் ஹேங் பண்ணுற மாதிரி ஹேண்ட்மேடு தான் இது. ஆமாங்க, எல்லாம் ஹேண்ட்மேடு. அதே மாதிரி ஜுவல் பாக்ஸுங்க எல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் இருக்குது. எவ்வளோங்கக்கா? 115 இதெல்லாம். 115. ஓகே. ஓகேங்கக்கா. பாருங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு டிசைன் அப்படியே பெரிய ஜுவல் பாக்ஸுங்க, பெருசு என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். ஆமாங்க, என்ன சைஸ் 2க்கு 2லேருந்து இருக்குங்க. அதுலேயே பென் ஸ்டாண்ட் இருக்குங்க. பென் ஸ்டாண்ட். ஓகே. பென் ஸ்டாண்ட் இருக்குது. பெரிய கீ ஹேங்கர் இருக்குங்க. ஓகேங்கக்கா. அதே மாதிரி வந்து கார்டு ஹோல்டரு. இப்போ இது பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வர லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்க. அடுத்து இந்த பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரவிவர்மா மாடல் பெயிண்டிங்ஸுங்க. ரவிவர்மா வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. அவரோட மாடல் பெயிண்டிங்கை வச்சு இதில் சின்ன ரேட்டில் இதெல்லாம் ஒரு 200க்குள்ளேங்க. 200 டெக்கோ பெயிண்டிங்னு சொல்லிட்டு இப்படி டேபிள் மேலே இப்படி சிம்பிளாக வச்சுக்கலாம். இதெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறக்கு, நம்ம வீட்டுக்கு கொடுக்குறக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆர்ட்டுங்க. இதெல்லாம் இது ஆர்ட் பண்ணதுங்களா இல்லை சும்மா? ஆக்சுவலாக அது அவரோடதுங்க சார். இது வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து பண்ணுறது. ஓகே. பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸானது. வேற லெவல் கலெக்ஷன் வச்சிருக்காங்க. அந்த பாருங்க, அந்த டிசைன் சூப்பராக இருக்கு. இதுலேயே கொஞ்சம் பெருசு அதெல்லாம் அப்படி தானே இருக்குது. இது 200லேருந்து இருக்குதுங்க. 1000. ஆமாங்க, 200லேருந்து இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது உட் கார்விங்னு சொல்லுவாங்க. உட் கார்விங்னு சொன்னாங்க. இதில் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு எல்லா வுட்டும். ஆமாங்க, எல்லா வுட்டும் இது பண்ணி கார்விங் மாதிரி பண்ணியிருக்கிறாங்கங்க. கட் பண்ணி பேஸ்டிங் தான். பாருங்க கையில் எப்படிலாம் செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் செய்ய எவ்வளோ நாளைக்கு ஆகும்? இதெல்லாம் எப்படி ஒரு 1 வீக் அந்த மாதிரி. 1 வீக் ஆகும் ஒரு இது செய்யறதுக்கு. ஆமாங்க. இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலுங்க. நம்ம இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன டான்ஸிங் இருக்கோ அது என்னென்ன ஃபேமஸ் டான்ஸிங் பேஸ் பண்ணி இருக்குங்க. ஓகேங்கக்கா. இது பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்களா, அது இதுக்கெல்லாம் தனி திறமையே வேணுங்கக்கா.
வாங்க எலிஃபேண்ட்டு என்ன டிசைன் வேணுமோ எடுத்துக்கலாம் டான்ஸிங். இதெல்லாம் எவ்வளோங்கக்கா வருது? இதில் 5000 வருதுங்க. 5000. ஆமாம். ஓகே ஓகே. அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும் அப்படி தானே? சாமி ஃபோட்டோ வேணும்னா அந்த மாதிரி இதில் எடுத்துக்கலாம். ரிலீஜியஸ் இருக்குங்க, நான் ரிலீஜியஸ் இருக்குதுங்க. ரிலீஜியஸ் இருக்குது, நான் ரிலீஜியஸ். ஓகே ஓகே. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபல் பீப்புள்ஸோடதுங்க. ட்ரைபல் பீப்புள் மேக் பண்ணுறது. அவங்க ஸ்டாச்சுவெல்லாம் இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். அது வந்து இப்போ ஃப்ரேம் போட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃபாரினர்ஸ் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணி ஃபாரினர்ஸ் வாங்கி போகிறாங்க. ஓகே ஓகேங்கக்கா. இது எவ்வளோங்கக்கா வருது? இது 2000 வருதுங்க. 2000. ஆமாம். இது ஆஃபர் ஏதாவது போட்டிருக்கீங்களா? எக்ஸிபிஷன் டைம்லைங்க அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த பொருளுக்கு மட்டும் 10% டிஸ்கவுண்ட். 10%. இப்போ விநாயகர் சதுர்த்தினா விநாயகர்களுக்கெல்லாம், கணேஷ் தர்ஷனா கணேஷ்க்கு, அந்த மாதிரி அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி மாசில் ஒரு 10 நாள் 15 நாள் போடுவோம். அந்த பொருளுக்கு மட்டும் 10% டிஸ்கவுண்ட். ஓகே ஓகேங்கக்கா. அப்படியே அடுத்த இது வெல்வெட் கிளாத்லிங்க எம்ப்ராய்டரி பண்ணி இப்போ இது ஃப்ரேம் பண்ணோம்னா ரொம்ப ரிச்சாக நல்லா இருக்கும் சார். இதெல்லாம் பீக்காக் ஃப்ரேம் பண்ணோம். ஆமாங்க, இது எப்படி ஃப்ரேம் பண்ணோம். சும்மா பிக்சர் மட்டும் இருக்குங்க. சூப்பராக வெல்வெட் கிளாத்தில் வந்துட்டு எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்மேட் இது. ஆமாங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபேடாகவும் செய்யாதுங்க, ரொம்ப நல்ல ரிச் லுக்காக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்டெல்லாம் கொடுக்குற மாதிரி 3D மாடலுங்க. 3D மாடலு, ஆர்டினரி, டெக்கரேட் ஐட்டம் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே எல்லா ரேஞ்சிலையும் இருக்குங்க. ஃபோட்டோ ஃப்ரேமு, ஹேண்ட்மேடு, அது இதுன்னு ஊர்பட்டதானே வச்சுருக்காங்க. மேலே பாருங்கள் அந்த பக்கம் அந்த பீகாக்லாம் அப்படியே சூப்பராக செஞ்சுருக்காங்க. வேஸ்ட்டு, பத்திரம், போஸ்ட் கார்டு, அந்த மாதிரி யூஸ்டு இது அது யூஸ் பண்ணது அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃபாரினர்ஸ் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. இது அதில் பெயிண்ட் பண்ணது? ஆமாங்க. ஒரிஜினல் தானே? ஆமாங்க ஆமாங்க. பாருங்க எவ்வளோ டிசைன் தானே ஒரிஜினல் மாதிரி நிஜமாக ஒரு பெயிண்ட் பண்ணது தானே? ஆமாங்க. இதுதான் வேஸ்ட்டு போஸ்ட் இதுதான். இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, பழைய இதெல்லாம். ஆமாம் 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 ஆமாம். எவ்வளோ ஏகப்பட்ட டிசைன்ஸ் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. 1344. 1344. வாவ், வேறு லெவலில் இருக்குங்க. இது எப்படி நீங்கள் இங்கே ஆள் வச்சு இந்த மாதிரி பண்ணுறீங்களா இல்லை வாங்கிட்டு வரதுங்க? இதெல்லாம் வந்து இந்த குடிசை தொழில் மாதிரி செய்வாங்க சார். இப்போ எங்கள் ஷாப்பை பார்த்தீங்கன்னா ஆர்டிசனை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் இது பண்ணியிருக்கிறதுங்க. அதாவது இந்த ஆர்டிசன் கைவினை பொருட்கள் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்களாக இருப்பாங்க. அவங்க எங்கே போய் செஞ்சு அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால இப்போ அவங்க செய்கிறவங்ககிட்ட நம்ம வாங்கி நம்ம சேல் பண்ணுறதை நம்மளோட மோட்டிவேட், அவங்களுக்கும் ஒரு அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட் அடைகிற மாதிரி இது பண்ணுறதுக்காக. இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் பிராஸ் ஃப்ளவர் வாஸுங்க. எனாமல் கோட்டிங் போட்டிருக்குங்க. நல்ல லாங் லைஃப் வரும். நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. நல்ல வெயிட்டாக இருக்கும். ஆமாம். நல்ல கிஃப்ட் கொடுக்குறக்கும் ஒர்த்தாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும். ஷோகேஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஸ்டார்டிங் எவ்வளோ ரேட்டுங்க? இதெல்லாம் ஸ்டார்டிங் 500லேருந்து இருக்குது. 500லேருந்து இருக்குது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா கிளாக்கு. அதே பாருங்க டிஃப்ரெண்ட்டாக பைக் மாடலு, சைக்கிள், புல்லட்டில் கிளாக், அந்த மாதிரி சைக்கிள், அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்கக்கா. இது என்ன மெட்டீரியலுங்கக்கா? இது பிராஸ் தான். பிராஸ் தான். ஓகே. பிளாக் மெட்டல்னு சொல்லுவாங்கங்க. அதில் பெயிண்ட் பண்ணி இது மாதிரி. எங்கே இருங்க ஷிப்ங்க இருங்க. சூப்பராக இருக்குது. அங்கே வாலில் இருக்கிறதுலாம்க்கா எல்லாமே பிளாக் மெட்டலுங்க. பிளாக் மெட்டல் தான். ஆமாம், பிளாக் மெட்டலில் பெயிண்டடும் இருக்குது. அந்த பீகாக் பாருங்க சூப்பராக இருக்குது. உள்ளே வந்தால் நீங்கள் 100 ரூபாயிலேருந்து லட்சக்கணக்கில் இருக்குங்க. 100 ரூபாயிலேருந்து லட்சக்கணக்கில் இருக்குது. போக வேண்டாம் நீங்கள், எல்லாமே இங்கே இருக்குது எல்லாம். ஓகே ஓகே ஓகே. எங்கே வருங்க சேலையெல்லாம் சும்மா சூப்பராக செஞ்சு. இதெல்லாம் ஹேண்ட்மேடுங்கக்கா? பிளாக் மெட்டலில் செய்கிறதுலாம் ஓகே. அங்கே கிளாக் பாருங்கள். ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லேயே செஞ்சுருக்குறாங்க. விநாயகர், திருவள்ளுவர். ஓகே ஓகேங்கக்கா. சந்தன இலைக்கும் இல்லைங்களா, அந்த கல், நந்தி, ஓகே, சிவலிங்கம், அந்த எல்லாமே இருக்குங்க. ஓகே ஓகேங்கக்கா. இது ஃபுல்லாக பிளாக் மெட்டல் தான். ஆமாங்க, ஃபுல்லாக. இந்த பக்கம் பாருங்க ஸ்டாச்சூஸு அந்த வால்லேருந்து அப்படியே கீழே பாருங்க ஏகப்பட்ட பிளாக் மெட்டல் சிலை வச்சுருக்காங்க பாருங்க. இதுவும் கிஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாங்க. நம்ம வீட்டில் சோப்பீஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்குங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எவ்வளோங்க இது மாதிரி? அந்த விநாயகர் சிலை 300லேருந்து இருக்குங்க. 300 தான். ஆமாம், மினிமம் ரேட் 300. இது எவ்வளோ? 7,000 வரும். 7,000 வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் 800 அந்த மாதிரி வரும். அப்படி தானே நல்லா அப்படியே லைனாக காட்டியிருப்பாங்க.
ஸ்பெஷல் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்டர்ஸுங்க சார். அந்த பிராஸ் இருக்குது இல்லைங்களா? பிளான்டர்ஸ்லாம் நம்ம இன்சைடு வந்துட்டு பிளான்ட்லாம் வைப்போம் இல்லைங்களா? அதுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது கோயிலில் வந்துட்டு இப்போ கேரளா கோயில்களெல்லாம் வந்துட்டு பாறைன்னு சொல்லுவாங்க, நெல் போட்டு கொடுக்குறக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பிளான்டராக யூஸ் பண்ணலாம். நல்ல ரிச் லுக்காக இருக்குங்க. இன்சைட் விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி, கிருஷ்ணர் அந்த மாதிரி ரிலீஜியஸ் இருக்குங்க. நான் ரிலீஜியஸ் பார்த்தீங்கன்னா சோல்ஜர் இருக்காங்க, டான்சிங் லேடி, பாவை விளக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நான் ரிலீஜியஸ் இருக்குங்க. நிறைய வால் ஹேங்கிங் இருக்குங்க. ட்ரீ இருக்கிற மாதிரி இருக்கு, நேச்சுரல்ஸு, ராதாகிருஷ்ணர் கணேஷ், டான்சிங் லேடி, அந்த மாதிரி மியூசிக்கல் பாய், அந்த மாதிரி நிறைய இது இருக்குங்க. இதுவும் வந்துட்டு நம்ம சோப் பீஸாகவும் யூஸ் பண்ணலாம், நல்ல கிஃப்ட்டுக்கும் கொடுக்கலாம். அந்த கார்னரில் இருக்கிறது அதெல்லாமே ஃப்ளவர் வாஸுங்க. பிராஸில் ராஸ். ஆமாங்க. பாருங்க, சிவன் மடியில் விநாயகர் உட்காந்துருக்கிறது, அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. யூனிக்காக இருக்குங்க இங்கே கலெக்ஷன்ஸ். எங்கேயுமே இல்லாதது இருக்கு இங்கே. அப்படி தானே? ஓகேங்கக்கா. அங்கே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல? ஆமாங்க. அது என்ன மெட்டீரியலுங்கக்கா? அது பிளாக் மெட்டல் தான். பிளாக் மெட்டல் தான், பெயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா அடிச்சு. ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. நல்லா இது வந்து லைட் கலர், லைட் ஷேடு பெயிண்டிங்க்கு பேக்ரவுண்டாக இது பண்ணும்போது ரொம்ப வீட்டுக்குலாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நல்ல ரிச் லுக்கு. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா பிளாக் மெட்டல் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க சார். ஓ, இங்கே இருக்கிற எல்லா சிலைக்கும் இந்த மாதிரி? ஆமாங்க. அந்த கலர்லேயே ஸ்டாண்ட் இருக்கிறனால ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே. இப்போ அந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னாலுமே ரொம்ப கலைநயத்தோட ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லக்ஷ்மியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்ச முகமாக தாமரையோட எவ்வளோ பொறுமையாக அப்படியே செதுக்கியிருப்பாங்கன்னு பாருங்க. அப்படியே ஃபுல்லாக பிளாக் மெட்டல்லே செய்கிறது அப்படி தானே? ஆமாங்க. சிவன் எல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒர்க்மேன்ஷிப் வந்துட்டு ரொம்ப நல்லா அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த லுக் தருது. சரஸ்வதி ரொம்ப கலைநயத்தோட இருக்குங்க அதெல்லாம். இப்போ சேம் அதே ஸ்டாண்ட் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச் லுக்காக இருக்குங்க. ஸ்டாண்டோட வச்சா. ஆமாம். ஓகே. அங்கே சிவாஜி இருக்காரு, புத்தா இருக்காரு, லேடி இருக்காங்க. இல்லை, இங்கே இருக்கிற சிலையெல்லாம் வேணும் எனக்கு, வந்து அவங்க கொண்டு வர ஃபோட்டோ மாதிரி செஞ்சு தருவீங்கன்னா செஞ்சு தருவீங்களா? இல்லைங்க, இது கஸ்டமைஸ் பண்ண முடியாது. கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஆமாங்க. ஓகேங்கக்கா. பஞ்சலோகம் நம்மகிட்ட இருக்குங்க, அதில் கஸ்டமைஸ் பண்ணலாங்க. இது அந்த மாதிரி பண்ண முடியாது. இது அந்த மாதிரி. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இங்கே வந்து வாங்கிப்பாங்கக்கா. வேற ஊரில் இருக்கிறவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு. ஆன்லைன் சேல்ஸ் இருக்குது. ஆன்லைன் சேல்ஸ் இருக்குது. எப்படிங்கக்கா அது? நம்ம வெப்சைட்டு நீங்கள் போட்டு விட்ருங்க கீழே. நம்ம வெப்சைட் அட்ரஸ் போட்டுறேன், இல்லை வாட்ஸ்அப் நம்பர் போட்டுறோம். வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டாங்கன்னா நீங்கள் லிங்க் அனுப்பிச்சு. ஆமாங்க, வாட்ஸ்அப்லேயே கூப்பிடுவாங்க. நாங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் போட்டு விடுவோம். அவங்களுக்கு வேணும்னா நாங்கள் கொரியர் அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதுக்கான சார்ஜஸ்லாம் அவங்க தான். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா பிராஸ்லேயே வந்துட்டு பீகாக்கு, எலிஃபெண்ட்டு, ஹார்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. அதுலேயே பீட்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க்மேன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ரிச் லுக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கீழே போட்டால் உடையும் அந்த மாதிரி ஏதாவது? இல்லைங்க, இது பிராஸுங்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பிளாக் மெட்டலுங்கக்கா? பிளாக் மெட்டலும் அது மெட்டல் தான், ஒன்றும் ஆகாது. நான் பிரேக்கபிள்ங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் நல்ல மெட்டலுங்க, ஒன்றும் ஆகாது. சின்ன சின்ன ஒர்க்னாலும் சூப்பராக பொறுமையாக இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியாது. எனாமல் ஒர்க்குங்க. அடுத்தது பீட்ஸ் எல்லாம் வச்சு, ஸ்டோன் எல்லாம் வச்சு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ப்ராடக்ட் வச்சுருந்தாங்கன்னு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கையிலே செஞ்சதாமா, ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க. யூனிக் ப்ராடக்ட்ஸாக வச்சுருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.